ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன், என்னோட கமெண்ட் செக்ஷன். நீ தான் வீடியோவே போடலையாம்மா, உனக்கு என்ன கமெண்ட் வந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் கமெண்ட் செக்ஷனை பார்க்க போகிறோம். அது இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ பயங்கரமாக இருக்கும்னு. வாங்க பார்க்கலாம். ஆன்ட்டி, நீங்கள் இன்னும் காலேஜ் முடிக்கலையா? அந்த கமெண்ட்டுக்கு 144 மெம்பர்ஸ் லைக் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், இல்லை தம்பி, ஆன்ட்டி இப்போ தான் 3rd இயர் படிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த கமெண்ட், காஷ் செம்மையாக இருக்காளே, இவளுக்கு எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதுக்கு இன்னொருத்தர் ப்ரோ இதை விட நல்ல ஃபிகர் எல்லாம் இருக்கு ப்ரோ ஊர்லன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த கமெண்டுக்கு நான் சொன்னேன், ஆமாம் ப்ரோ, போய் அந்த ஃபிகரை பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் எவனோ ஒருத்தர், இவ யாருன்னே எனக்கு தெரியல கைஸ், என்னோட எல்லா கமெண்ட்கிலேயே ஆல்ரெடி அவ எனக்கு மட்டும்தான். அதாவது இன்னும் சொல்லாலும் சிரிக்கிறீங்கன்னு நினைப்பீங்க. எனக்கு இந்த கமெண்ட்ஸ் பார்த்தாலே சிரிப்பாக தான் வரும். அடுத்த கமெண்ட் பார்க்கலாம் கைஸ். நான் அதுக்கு யார் நீங்கன்னு கேட்டேன், அதோட விட்டுட்டேன். அதுக்கு ஒரு பொண்ணு ஹார்ட் கண்ணு போட்டு கிளாப் பண்ணுற மாதிரி இது பண்ணியிருக்கா. அதுக்கு அந்த பொண்ணுக்கு இன்னொரு பையன் ஹாயை போட்டு கமெண்ட் செக்ஷன்லேயே பேசிகிட்டு இருக்காங்க கைஸ். அடுத்து ஆஃப்டர் 5 years ஆக்சிடெண்ட்டாக அந்த வீடியோவை நீ பார்க்குறப்ப இவ்வளோ கிரிஞ்சாவா இருந்தோம், பாஸ்லன்னு நடக்கும், கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கா. அவளுக்கு என் எவ்வளோ பாசம் பார்த்தீங்களா கைஸ். நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் ப்ரோ, நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கு அந்த ப்ரோ கூல்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஸோ அடுத்த கமெண்ட் யாரோ ஒருத்தர் என்னை ஸ்ட்ரக்சர் சூப்பர் பட் டான்ஸுன்னு சொல்லிட்டு சிரிச்சிருக்காரு. அதுக்கு இன்னொருத்தவங்க டான்ஸ் கிளாஸ் போகலாம்னு நானும் சொல்லியிருக்கேன். அதுக்கு டான்ஸ் கிளாஸ் போகலாம்னு இருக்கேன் ப்ரோ, பாருங்க அதுக்கப்புறம் டான்ஸ் எல்லாம் மஜாவாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். விஜே பாரு சிஸ்டர் ஆட்னி பார்க்க விஜே பாரு மாதிரியா இருக்கேன். உங்களுக்கு எந்த ஆங்கிள் இருந்து நான் விஜே பாரு மாதிரி தெரியலன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அடுத்து விஜே பாரோட சிஸ்டரா நீ சொல்லிட்டு திரும்ப கேட்டு இருந்திருக்காங்க. சிக்கோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். சிக்கோமா கைஸ், நான் சிக்கு கொடுத்தேன்னு நீங்களாம் தாங்க மாட்டீங்க. ஸோ ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், நீ மட்டும் எனக்கு கிடைச்சா அவ்வளோதான், என் கை சும்மாவே இருக்காது. ஏன் ப்ரோ, ஏன் எவ்வளோ வெறி உங்களுக்கு? ஒட்டிக்கு வைங்க எல்லாத்தையும். உங்களுக்கு ஏன் என்ன மாதிரி ஒரு பொண்ணு, நல்ல பொண்ணாவே கிடைக்கட்டும் நானே வேண்டிக்கிறேன். அடுத்து அந்த பையனுக்கு ஒருத்தர் அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. அடுத்து இன்னொருத்தர் அப்படியே ரொம்ப அழகா வளர்த்துருக்கமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு என்ன டான்ஸ் பை இதெல்லாம். ஸோ அது ஓகே. அடுத்து இருந்தாலும் அழகா நாக்கா இருக்கீங்க, இல்லை அக்கானை கூப்பிட்ருக்காங்க கைஸ். நான் அதுக்கு தேங்க்யூன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் shall I get a chance to meet this நெய் குழந்தை? சீரியஸாக நான் உங்கள் கமெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் படிக்க மாட்டேன். படித்தா எனக்கு இப்படி தான் சிரிப்பு வரும் கைஸ். நான் இதை உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்கா. நீங்கள் என்ன சொன்னாலும் அவ்வளோ கோவமே வராது. தமிழில் ஏதோ போட்டிருக்காங்க, எனக்கு தமிழ் அவ்வளோ படிக்க தெரியாது. இது பண்ணி படிக்கிறேன், படித்து பார்க்குறேன். சின்னமாக தான் இருக்குது, இங்கே போடுறேன். பண்ணி மாதிரி இருக்க அமில்
கோபி யா பண்ணி மாதிரி இருக்கான்னு படிச்சுட்டேன். அது என்ன? ஆ நீ இல் அமில் போப்பியா 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 என்னது இது அமீபா மாதிரி? அது எனக்கு தெரியல. நான் அப்புறமா எங்கள் அம்மா கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஒன்று, பொன்னாம்பலத்துக்கு சேலை கட்டி விட்டா கூட விட மாட்டாங்க போல. யாரு கேஸ் பொன்னாம்பலம்? அடுத்து ஒருத்தர் பெருசாக மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஹாய் ஹலோ நான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை லவ் பண்ணுறேங்க. ரொம்ப மரியாதையாக இருக்காரு. லவ் பண்ணுறேங்க. நான் விளையாடலை, சத்தியமாக சொல்கிறேன். உங்களை பைத்தியக்காரத்தனமாக லவ் பண்ணுறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. நீங்கள் கமிட்டட்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சப்போஸ் சிங்கிள்னா கைண்ட்லி கன்சிடர் மை லவ் ப்ளீஸ். என்னை அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் இஷ்டம். பட் ஒரே ஒரு டைம் என்னோட பேசுங்க. நான் சொல்கிறத கேளுங்க. அப்புறம் உங்கள் முடிவு சொல்லுங்க ப்ளீஸ். இந்த ஐடி ஃபேக்னா உங்களை அப்ரோச் பண்ணால் தான் க்ரியேட் பண்ணேன். ஆனால் லவ் ட்ரூ தான். எனக்கு என்ன நம்புங்க. ஸோ ட்ரஸ்ட் இருந்தால் என்கிட்ட பேசுங்க. ஆர் எல்ஸ் யுவர் விஷ். சீரியஸாவா? அப்புறம் பைத்தியக்கார வீடியோவை பார்த்து என்கிட்ட வந்து ப்ரொப்போஸ் வேற பண்ணுறீங்க ப்ரோ. ஆனால் லவ் பண்ண செட் ஆக மாட்டேன் ப்ரோ. என்ன கட்டிக்கிறியா? எதுக்கு ப்ரோ என்னை கட்டிக்கிட்டு காலம் ஃபுல்லாக கஷ்டப்பட போகிறீங்களா? அடுத்து வந்து வாட்ஸ் யுவர் நேட்டிவ்னு கேட்டிருக்காங்க. என் நேட்டிவ் காரைக்குடி பிளேஸ். பாதி பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்னை கட்டிக்கிறியான்னு கேட்ட வீடியோக்கு கீழே ஒருத்தவங்க வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு யாரு ப்ரோ நான் ஹலோ யாரு நீங்கன்னு சொல்லிட்டு நான் அவரை கேட்டிருந்தேனா. அதுக்கு வந்து அவங்க அப்படி கேளு சொல்லிட்டு அந்த இன்னொருத்தவங்க. அடுத்து பிஜே மீனிங்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு கைஸ். நான் அதுக்கு போய் பவித்ரா ஜானிக்கிறாமன்னு மெசேஜ் பண்ணுறக்குள்ள இன்னொருத்தவங்க வந்து பவி மச்சான் ஆமாங்க கைஸ். நான் அவங்க எல்லாருக்கும் பவி மச்சானாவே இருக்கேன். செம்மையாக இருக்கீங்க, தேங்க்யூங்க சொல்லிட்டு நான் அவளை முடிச்சிடுறேன்.